Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்னா future perfect tense அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல future perfect tense தான் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Perfect தான் என்னது? முற்று பெற்ற அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். So future அப்படின்னா எதிர்காலம். எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஓகேவா? அத வந்து மென்ஷன் பண்றதுதான் future perfect tense. So அது வந்து இதுக்கு முன்னாடியும் நடக்கல, இப்பயும் நடக்கல, எதிர்காலத்துல இனிமேல் தான் நடக்க போகுது. ஆனா அது வந்து நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். வந்து நம்ம சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப காலையில ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்றோம், நான் ஈவினிங்குள்ள அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது வந்து இப்போ நடந்தும் முடியல, நடக்க போறதும் இல்லை, இனிமேல் தான் அது நடக்க போகுது. ஆனா நான் அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா. ஸோ இதுல வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து வரும்: பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ். ஸோ இன்டர்கேட்டிவ்லேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஆனால் நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா போதும், நெகட்டிவ் வந்து நம்ம அந்த அளவு வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ்னு தனித்தனியா ஒவ்வொரு வீடியோவா வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாசிட்டிவ்னால என்னது? நேர்மறையா சொல்றது. அதாவது இப்போ நான் அந்த செயலை செய்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, அதோட எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப் வந்து will have அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? will have. அதுக்கப்புறமா வெர்பு எழுத போறோம். வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? கண்டிப்பா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் வந்து இருக்கணும். ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கோ அப்படின்னா வென்ட்னு எழுதுவோம், ஸ்பீக்னா ஸ்போக்கன் எழுதுவோம், மீட்னா மெட் அப்படின்றத எழுதுவோம். ஸோ V3 ஃபார்ம் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அடுத்த ஆண்டுக்குள் அவர்கள் வீட்டை கட்டி விட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டி விட்டிருப்பார்கள், முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அனுமானம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்னது? அப்போ ஃபர்ஸ்ட் தேன்றதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் will have அப்படின்றத எழுதணும். ஆக்சிலரி வெர்ப் தான் ஒரு எப்பயுமே சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம். ஸோ will have. அப்புறமா என்ன எழுதணும்? எழுதணும். அப்புறமா வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல. இங்க வெர்பு என்னது? கட்டி விட்டு இருப்பார்கள் அப்படின்றதுதான் வெர்பு. ஸோ அப்ப இங்க என்ன எழுதணும்? built அப்படின்னு எழுதணும். கட்டி விட்டு இருப்பார்கள்ன்றதோட V3 ஃபார்ம் என்னது? built. எதை கட்டி இருப்பாங்க? அவர்கள் வீட்டை கட்டி இருப்பார்கள். அப்ப வீடு அப்படின்னா the house. ஸோ இங்க நம்ம வெர்புக்கு அப்புறம் as usual நம்ம மிச்சம் இருக்கிற இதான் எழுதுவோம், மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் தான் எழுதுவோம். இங்க என்னென்ன இருக்கு? அடுத்த ஆண்டுக்குள் இருக்கு, வீட்டை இருக்கு. ஸோ வீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம். அப்போ அடுத்த ஆண்டுக்குள் அப்படின்றது என்ன சொல்லணும்? பை நெக்ஸ்ட் இயர். பை நெக்ஸ்ட் இயர். இப்போ பாருங்க, they will have built the house by next year. எவ்வளவு சிம்பிளா சேஞ்ச் பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டிசம்பருக்குள் போதுமான பணம் சேமித்து விட்டிருப்பேன். டிசம்பருக்குள் போதுமான பணம் சேமித்து விட்டிருப்பேன் அப்படின்னு, அதாவது நான் சேமிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த செயல் வந்து நடந்தும் முடியல, நடக்கவும் இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுது. நம்ம தான் வந்து சொல்றோம் நான் அந்த செயலை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல ஒரு செயலை நான் வந்து செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுவும் சேமிச்சு விட்டிருப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசுறோம். ஸோ அதனால இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? டிசம்பருக்குள் போதுமான பணம் சேமித்து விட்டிருப்பேன். அதாவது இங்க நம்மளை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஸோ அப்போ நான், அப்போ ஐ அப்படின்றதுதான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வில் ஹேவ். ஆக்சிலரி வெர்ப் தான் எழுதணும். ஸோ வில் ஹேவ். அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? கண்டிப்பா V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க வெர்பு என்னது? நமக்கு சேமித்து விட்டிருப்பேன்றதா வெர்பு. சோ சேவ்டு அப்படின்னு சொல்லணும். சேவ் எழுதக்கூடாது, சேவ்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து V3 ஃபார்ம். சோ சேவ்டு. ஐ வில் ஹேவ் சேவ்டு. நம்ம அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? டிசம்பருக்குள் போதுமான பணம் அப்படின்றது தான் இருக்கு. அப்போ என்ன எழுதணும்? போதுமான பணம் அப்படின்றது தான் எழுதணும். சோ எனஃப் மணி. போதுமான பணம்ன்றதுக்கு என்ன எழுதணும்? எனஃப் மணி. அதுக்கப்புறம் டிசம்பருக்குள் அப்படின்னு இருக்கு. சோ பை டிசம்பர். இப்ப இதை ரீட் பண்ணுங்க. I will have saved enough money by December. டிசம்பருக்குள் போதுமான பணம் சேமித்து விட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேமிச்சு வச்சிருப்பேன் அப்படின்றத. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் நடைமேடை அடைவதற்குள் ரயில் வந்து விட்டிருக்கும். நாங்கள் ரயில்வே, அதாவது நம்ம வந்து நாங்க போறதுக்குள்ளயுமே வந்து நடைமேடைக்கே வந்து ட்ரெயின் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எதிர்காலத்துல அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்க பார்க்க வேண்டியது, தமிழ்ல பார்க்க வேண்டியது, இந்த இடத்துல வரும்போது எந்த மாதிரி வந்து இங்க பாருங்க, கட்டி விட்டு இருப்பார்கள், சேமித்து விட்டு இருப்பேன், வந்து விட்டு இருப்பேன், சாப்பிட்டு விட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டவுட் வராது, கிளியர் ஆகிரும். ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? நமக்கு சப்ஜெக்ட் வந்து ரயில் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஏன்னா இப்ப ட்ரெயினை பத்தி தான் நம்ம சொல்றோம். ஸோ த ட்ரெயின். அப்புறம் சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். என்னது? வில் ஹேவ். வில் ஹேவ். அப்புறமா என்ன எழுதணும்? வெர்ப். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல. ரயில் வந்து விட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? அரைவ்டு. அரைவ் எழுதக்கூடாது, அரைவ்டு அப்படின்னு தான் எழுதணும். அரைவ்ட். அதுக்கப்புறம் இருக்கிற வேர்டை வந்து நம்ம as usual அப்படியே எழுதிடலாம். இங்க என்ன வேர்ட் இருக்கு? நாங்கள் நடைமேடையை அடைவதற்குள். அப்ப இதை எப்படி எழுதலாம்? The train will have arrived before we reach platform. Before we reach the platform. இப்போ இதை வாசிங்க. The train will have arrived before we reach the train. நாங்க நடைமேடை அடைவதுக்குள்ள ட்ரெயின் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பாருங்க நம்ம எவ்வளவு ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்க எழுதி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து டவுட்டே வராது. ஒரு தடவை கொஞ்சம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், அப்புறமும் கன்ஃபியூஸ் ஆகலாம். நீங்க ஆனா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்றப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்ஸ் பார்த்ததுக்கு வந்து நம்ம லென்த்தியான சென்டென்சஸ் பார்த்தோம். ஆனா இப்போ சிம்பிளா தான் வந்து டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா. கண்டிப்பா நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நான் சாப்பிட்டு விட்டு இருப்பேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நீங்க கீவேர்டு எல்லாமே வந்து பார்த்துருக்கணும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம் இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சேஞ்ச் பண்றேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சேஞ்ச் பண்ணுங்க. சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்னது? நான், ஐ. அப்புறம் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப், வில் ஹேவ். அப்புறம் வெர்ப் எழுதுவோம். வெர்ப் என்னது? இங்க சாப்பிட்டு விட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈட்டன். ஈட்டன் எழுதக்கூடாது, V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ஐ வில் ஹேவ் ஈட்டன். நான் சாப்பிட்டு விட்டிருப்பேன்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் வந்து விட்டிருப்பாள். அவள் வந்து விட்டிருப்பாள். சப்ஜெக்ட் என்னது? சி. அப்புறம் என்ன எழுதுனா ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப் இங்க என்னது? will have. வெர்ப் என்னது? வந்து விட்டிருப்பாள். சோ come அப்படின்னு தான் எழுதணும். V3 ஃபார்ம் வந்து come தான், came போடக்கூடாது. came அப்படின்னா V2 ஃபார்ம். ஓகேவா? V1ல கம்னு வரும், V2லயும் came வரும், V3ல come அப்படின்றதான் வரும். சோ she will have come. அவள் வந்து விட்டிருப்பாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர்கள் போய் விட்டிருப்பார்கள். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? they. ஆக்சிலரி வெர்ப் எழுதணும் will have. அதுக்கப்புறம் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னது? இங்க போய் விட்டிருப்பார்கள் அப்படின்னா என்னது? go சொல்லுமா gone சொல்லணுமா? gone. ஏன்னா V3 ஃபார்ம்ல தான் எழுதுவோம். I will have gone. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி கரெக்டா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியா நம்மளாலேயும் வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நான் படித்து விட்டிருப்பேன் அப்படின்றத எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.